நேரத்துல இருந்த கோவத்துல நீ அவன்கிட்ட பணத்தை நாளைக்கே குடுக்கறேன்னு சொல்லிட்ட. அவன் அந்த வார்த்தையை பெருசா புடிச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த பணத்தை குடுக்கலன்னா நம்மள அசிங்கப்படுத்திடுவானே. ஐயோ, அவன் சொன்ன மாதிரியே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு பிரச்சனை பண்ணுவானே. பணம் இல்லாம நம்ம அவங்கிட்ட என்னடி பேச முடியும்? நீ கவலைப்படாதம்மா, பணத்தை ரெடி பண்ண ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்ன வழிமா? என் ஆபீஸ் கொலீக் சித்து இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சியர் இருக்காரா, அவரை பார்த்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா. அந்த ஃபைனான்சியர் நம்மள நம்பி அவ்வளவு பணம் கொடுப்பாரா தென்றல்? இல்லடி தென்றல், நமக்கு நல்லா தெரிஞ்ச வட்டிக்காரங்களே நமக்கு ஒரு 10,000 20,000 கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இப்போ நீ சொல்றவரு உன் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவர்னு வேற சொல்ற. அவரு எப்படி நம்மள நம்பி இவ்ளோ பணத்தை கொடுப்பாரு? அம்மா, அது சொல்லுமா. அது நம்ம வீட்டு பத்திரத்தை அவர்கிட்ட அடமான வச்சா பணம் கிடைச்சிரும். ஆமாங்க, நமக்கும் இப்போதைக்கு இதை தவிர வேற வழியே இல்லைங்க. தென்றல் சொல்ற மாதிரி வீட்டு பத்திரத்தை அடமான வச்சிடலாங்க. அப்பா, முதல்ல நாம அந்த நாகலிங்கம் பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை ரெடி பண்ணி பத்திரத்தை மீட்டுக்கலாம். சரி லட்சுமி, நீ போய் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடு. கடவுளே, வேற வழி இல்லாம தான் நாங்க இப்ப இந்த பத்திரத்தை அடமான வைக்கிறோம். தென்றல் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது இதை திரும்ப மீட்கிறதுக்கு நீதான் வழிகாட்டு. இந்தாங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். இருமா, நானும் கூட வரேன். இல்லப்பா, என் கூட சித்துவும் மேக்னாவும் வராங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வரேம்மா. டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கு. சொல்லு சித்து, இப்போ நான் என்ன பண்ணோம்? சார், இவங்க தான் தென்றல் சார். வணக்கம் சார். இவங்களுக்கு தான் பணம் வேணும். நீங்க ஆண்டாளம்மா பேரனுக்கு உங்களை தானே பொண்ணு பார்த்துருக்காங்க? என்னம்மா, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? இல்ல இல்ல சார், நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? 10 லட்சம். டாக்குமெண்ட்ஸ் ஒர்த்தா தான் இருக்கு.
10 லட்சம் போதுமா? ஆ போதும் சார். தாராளமா கொடுக்குறோமா. இதுல சண்முகம் வீரபாகுன்னு இருக்காங்களே, அவங்களாம் யாரு? சண்முகங்கிறது எங்க அப்பா சார். வீரபாகுங்கிறது என் சித்தப்பா. அப்படியா? சரி, அவங்க 2 பேரையும் வந்து சைன் போட சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. என்னவா பாக்குற? அவங்க இங்க நேர்ல வரலனாலும் ஓகே, நீங்களே எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. இல்ல இங்க வந்து சைன் போட சொல்லுங்க. 2-3 நாள்ல எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கலாம். இல்ல சார், அவசரமா பணம் தேவைப்படுது. பணம் இன்னைக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் சார். ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ். அதெல்லாம் எனக்கும் புரியுதுமா. அவசர தேவைக்கு தானே எல்லாரும் ஃபைனான்சரை தேடி வராங்க. இருந்தாலும் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல, அதை மீறி என்னால ஒன்றும் பண்ண முடியாதுமா. சார், லோன் அக்ரிமெண்ட்ல இவங்க மட்டும் சைன் பண்ணா போதுமா சார்? அது எப்படிப்பா ஒத்து வரும்? வீட்டு பத்திரத்துல இவங்க அப்பா பேரும் இவங்க சித்தப்பா பேரும் மென்ஷன் ஆயிருக்குல்ல, அதனால கண்டிப்பா அவங்க சைன் வேணும். சார், வேற வழி எதுவும் இல்லையா? நான் வேணா தண்டராஜ் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? சித்து, யார் பேசினாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான். ஏன்னா பழக்க வழக்கம் வேற, பிசினஸ்ங்கிறது வேற. தண்டராஜுக்கும் நல்லா தெரியுமே. என்னம்மா, கையெழுத்து போறதுக்கு உங்க சித்தப்பாவையும் அப்பாவையும் வர சொல்றீங்களா? இல்ல நீங்களே அவங்கள பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு வரீங்களா? நீங்க 3 பேரும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க போல. வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸா பேசி முடிவு பண்ணிட்டு வாங்க, சரியா? சித்து, இப்ப என்ன பண்றது? தென்றல், எப்படியாவது உங்க அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்கிடு. அப்பதான் பணம் கிடைக்கும் போல இருக்கு. அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா சித்தப்பா கிட்ட தான் எப்படி கேக்குறதுனே புரியல. அப்படியே அவர் கையெழுத்து போட்டாலும் அத காரணம் காட்டி வாங்குற 10 லட்சத்துல பாதியை புடுங்கிருவாரு. அதுக்கப்புறம் எப்படி நான் நாகலிங்கத்துக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ண முடியும்? ஆண்டாள் பாட்டி கால் பண்றாங்க. அவங்க ஏங்க கால் பண்றாங்க? ஒருவேளை நீங்க இங்க பணத்துக்காக வந்திருக்க விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. உள்ள இந்த ஃபைனான்சியர் கூட நீ ஆண்டாள் குடும்பத்தோட மருமக தானே கேட்டார்ல. ஒருவேளை இவர் தான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாரோ? ஐயோ, நான் யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்களே இப்ப கால் பண்றாங்க. இப்ப நான் அவங்களுக்கு என்ன சொல்றதுனே புரியல. இங்க பாருங்க, டென்ஷன் ஆகாம ஃபர்ஸ்ட் கால் அட்டெண்ட் பண்ணுங்க. அவங்க வேற எதுக்காவது கூட கால் பண்ணிருக்கலாம்ல. ஆமா தென்றல், முதல்ல நீ அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. அட்டெண்ட் பண்ணு. ஹலோ. என்னம்மா, போன் அட்டெண்ட் பண்ண இவ்ளோ நேரம் ஆகுது? பிஸியா இருக்கியா? ஆமா பாட்டி, கொஞ்சம் பிஸியா தான் இருக்கேன். சரி, நீ இப்ப எங்க இருக்க?
நான் ஆபீஸ்ல இருக்கேன். எஃப்எம் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் பாட்டி. ஏன் என்னாச்சு? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு வந்துட்டு போய். என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? ஆ, வந்துடுவ இல்ல? ஆ, வந்துடுறேன் பாட்டி. சரி வா. என்ன சொன்னாங்க? இல்ல, என்ன பார்க்கணுமா? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க பேசின டோனை பார்த்தா நாகலிங்கம் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்கு, தெரியாத மாதிரியும் இருக்கு. தென்றல், ஒருவேளை இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீ யோசிக்காம அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. என்ன மேக்னா நீ இப்படி பேசுற? ஆமாங்க, வேற வழியே இல்லை. எனக்கு என்னமோ மேக்னா சொல்றதுதான் சரின்னு படுது. ஏன்னா இப்போதைக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நாகலிங்கம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஆகணும். மற்றதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நீ ஆண்டலம்மா போய் பாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. தென்றல், ஏதாவது நல்லது நடக்கும், நீ போய் பாரு, போ. எதுக்கு திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க? ஒருவேளை ஃபைனான்சியல் விஷயத்தை சொல்லிருப்பாரோ? ஹாய் தென்றல். வாட் அ சர்ப்ரைஸ். வா உட்காரு. பாட்டி வர சொல்லிருந்தாங்க. ஓ அப்படியா? பாட்டி மேலதான் இருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஏதாவது சாப்பிடுறியா? ஜூஸ், காஃபி? சரோஜா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு தென்றல்? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல தென்றல், உன் முகம் ரொம்ப டல்லா தான் இருக்கு. எனி ப்ராப்ளம்? ஆமா ஆகாஷ், கொஞ்சம் பிரச்சனை தான். பாத்தியா, நினைச்சேன் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இவ்வளோ டல்லா இருக்கு. சரி, என்ன பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல உன் வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் பாட்டி கிட்ட சொல்லு, அவங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவாங்க. ஆகாஷ் சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையை ஆண்டாள் பாட்டி கிட்ட சொல்லிடலாமா? சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே. என்ன ஆகாஷ், டெல்லி பிரான்ச்சுக்கு மெயில் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன் பாட்டி. நீ ஏமா நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. என்ன தென்றல், எதுக்காக உன்னை வர சொல்லியிருக்கேன்னு புரியலையா? சொல்லுங்க பாட்டி. உன் கழுத்துக்கு ஆரம் ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்காக மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொல்லியிருந்தேன். ஆனா மெஷர்மெண்ட் எடுக்கிற பர்சன் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்காரு. ஃப்ரீ ஆனதும் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு.
அவர் வரும்போது உனக்கு சொல்லி அனுப்புறேன். ம். ஆமா, நீயே ஒரு மாதிரி டல்லா இருக்க. ஏதாவது பிரச்சனையா? சொல்லு தென்றல், என்ன பிரச்சனை? இல்ல பாட்டி, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. எனக்கு என்னமோ உன் முகத்தை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் சால்வ் பண்றேன். அப்புறம் என்ன தென்றல், பாட்டி தான் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லிடு. பேசாம பிரச்சனையை பாட்டி கிட்ட சொல்லிடலாமா? சொல்லுமா, என்ன பிரச்சனை? அம்மா, ஜூஸ்மா. தென்றல், ஜூஸ் சாப்பிடுமா. இந்தாங்க. இல்ல பரவாயில்ல பாட்டி, சரி, தேங்க்யூ. இங்க கொடு. அப்புறம் தென்றல், நீ என்ன நின்னுகிட்டே இருக்க? இல்லம்மா, உங்ககிட்ட பணம் கேட்டிருந்தனே. ஏண்டி பணம் பணம்னு போட்டு அரிக்கிற? எவ்வளவுதான் பணம் கொடுக்கறது? ஒருத்தர் பணம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சா போதுமே, அரிச்சு எடுத்துருவீங்களே. முதல்ல உன்னை புரிஞ்சுக்க. அவங்க தகுதி என்னவோ அதுக்குள்ளதான் யோசிக்கணும். இன்னும் இங்கே நிக்கிற, போ உள்ள. நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காத தென்றல். சில பேரை இப்படி கண்டிச்சாதான் அவங்க தகுதியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. பாட்டி, சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போ. போயிட்டு வரேன். சரி. இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. நல்ல வேளை ஆண்டாள் பாட்டிக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனா இப்ப எப்படி இந்த படத்தை ரெடி பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே.